ஆனி மாத பிறப்பு கடகராசி நேயர்கள். 12 ராசிகளில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லணும்னா கடகராசி. ஏன் சுகஸ்தானம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? கடகராசி அம்மா வயிற்றில் பிள்ளை அழகாக சுகமாக உட்காந்துருக்கும் அந்த பனிக்கூடத்தில். அதனால தான் 4ஆம் பாவம் காலபுருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவப்படி கடகராசி தாங்க 4வது பாவம். அம்மாக்கான ராசினா கடகராசி. சரி, இந்த கடகராசியோட உருவம் என்ன பார்த்தீங்கன்னா நண்டுனுடைய வடிவத்தை கொண்டது தான் கடகராசி. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4, ஆயிலிய நட்சத்திரம் 1, 2, 3, 4. இந்த நட்சத்திரங்களை கொண்டது தான் கடகராசி. கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில் அவங்களோட கேரக்டர் சொல்கிறோன்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சந்தோஷம் வந்தாலும் எல்லையற்ற சந்தோஷம், கஷ்டம் வந்தாலும் அப்படியே அழுது தீர்க்கக்கூடியவங்க கடகராசி நேயர்கள். ஆனால் அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். அவங்கக்கிட்ட போய் ஒன்றுமே இல்லை, ஒரு ஒரு 40 வயசு இருக்காங்கன்னா அம்மான்னு கூப்பிட்டுட்டீங்க, அப்பான்னு கூப்பிட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதாவது எப்போவுமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடியவங்க கடகராசி. ஆனால் எந்த இடத்துலையும் தான் குடும்பத்தை விட்டு கொடுக்காதவங்க, எந்த இடத்துலையும் தன்னோட திறமையை வெளிக்காட்டுறவங்க கடகராசி. சரி, இந்த கடகராசிக்கு ஆனி மாதம் எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்குது, அம்சமாக இருக்குது. என்னங்க அது 8ல் ராகு உட்கார்ந்துருக்கு, 9ல் சனி எப்படி வேணால் உட்கார்ந்துருக்கட்டும். ராசிநாதன் சப்தம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. நினைச்சது நிறைவேறக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. ராசிநாதன் 7ஆம் இடத்துல சுயச்சாரம். அவருடைய இப்போ கடகராசினா சந்திரன் ராசிநாதன், அவர் சுயச்சாரத்தில் உட்காந்து ராசியை பார்க்குற திடமான முடிவெடுக்கக்கூடிய மாதம். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய அது கடனாக இருக்கட்டும், இல்லை உறவில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும். ரொம்ப நாளாக நண்பர்கள் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க சேர்றத ஒரு நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் பொருளாதாரம் பேசும்போது ஒரே ஒரு விஷயந்தான், 2ல் கேது, சர்ப்ப கிரகங்கள் 2, 8ல் உட்கார்ந்துருக்கு. ஸோ வருமானத்துக்கு ஏற்றபடியான செலவு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதாவது என் குழந்தை கேட்டுருச்சு, என்னை ஒரு 10 பேர் முன்னாடி ஒருத்தன் கேட்டுட்டா, நான் கடன் வாங்கியாவது அதை செய்கிறேன், அந்த உணர்ச்சி வசத்தை தூக்கி போட்டுறது நன்மையாக இருக்கும். எனக்கு கேது இருக்கிறனால இந்த விஷயங்கள்லாம் தூண்டி விட ஆரம்பிக்கும். அப்போது கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசி 12 ராசியில் கடகராசி தான். அதே போல் வருமானத்துக்கேற்ற செலவுகளை எடுத்து பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே செவ்வாய் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சிலையும் கவனத்தை கொள்வது. அதாவது சாஃப்ட் நேச்சர் சொல்லியாச்சு. ஆனால் அம்மா ஒரு குழந்தை தீண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்கிற பேச்சு கேட்கலன்னு அம்மா கத்தி தீர்த்துருவாங்க. அதே போல் தான் இப்போ செவ்வாய் கேது தனஸ்தானத்தில் இருக்கிறது, வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களோட மேலதிகாரியாக இருக்கட்டும், வீட்டில் உங்களோட மூத்தவர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அதில் சக வாடிக்கையாளராக இருக்கட்டும், நிதானமான பேச்சு சிறப்பை ஏற்படுத்தி தரும். அனாவசியமான கேர்லெஸ்ஸான பேச்சுக்களை தவிர்த்துருங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்குமா? இப்போ யாருக்கெல்லாம் கடகராசி கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கேது தசை நடக்குது, கேது புத்தி நடக்குது, அதே போல் குரு தசை நடக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ குடும்பத்தினரோட ஒற்றுமை ஒரு சர்வசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். முயற்சி ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல. அப்போது தேவை ஏற்படும் போது முயற்சி செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் முயற்சிகளை ரொம்ப அதுதான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி முக்கியம் கொடுத்து பண்ணாமல் நிதானித்து பண்ணுறது, மெதுவாக பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சிறுதூர பயணங்களில் கவனத்தை ஏற்படுத்துறது சிறப்பாக இருக்கும். இந்த பக்கத்தில் போய்ட்டு வாக்கிங் தானே, நைட்டு தானே அப்படின்னு போகும்போது அடிப்படுறதோ இல்லை தேவையில்லாத பஞ்சாயத்துகள், சின்ன சின்ன பஞ்சாயத்துக்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்கும். அடுத்து 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல. ஸோ எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் உட்காரும் போது ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அதை விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும். வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நடக்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புகைப்படங்கள், அதுலேயும் ஆன்மீகம் சார்ந்த புகைப்படங்கள் வீடு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, பிள்ளைகள் கடகராசி குழந்தைங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறீங்க, ஹோம்ஒர்க் சரியாக பண்ணுறது கிடையாது, ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே தவிர
போன மாதம் எடுத்த மார்க்கு இந்த மாதம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆரம்பத்திலே உங்களுக்கு வீடியோஸ் வந்துடுறதுனால படிப்பில் உள்ள கான்சன்ட்ரேஷனை பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே இப்போ வேலைக்கு போயிடுறாங்க. பசங்க அவங்களா படிக்கணும், டியூஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களோட ஸ்ட்ரெஸ்னஸையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு தரும். அப்போ என்ன செய்யணும், படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது, அவங்களோட சின்ன சின்ன ஒர்க்ஸை வந்து கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். 6ஆம் அதிபதி 12ல் இந்த இஎம்ஐ, மேஷராசிக்கு சொன்னோம் நம்ம, இப்போ கடகராசிக்கு சொல்கிறேன். இஎம்ஐ, சின்ன சின்ன கடன், இதெல்லாம் சின்னதாக இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ 12ல் குரு வந்துட்டனால பெருங்கடன் ஒன்று ஏற்படுத்தி தரப்போகுது. கூட உங்கள் ஜாதகத்தில் குரு தசையோ இல்லை கேது தசையோ நடக்குதுன்னா கடன் கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க, பெருசாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த கடன்லேயே மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுலேயும் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எல்லாரும் 12 ராசிக்கும் ப்ராப்ளம் தான். ஆனால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்னு இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியமே ப்ராப்ளமாக இருக்கும் கடகராசினியர்கள். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும், அதுக்கேற்ற பரிகாரங்கள் எப்படி இருந்தாலும் குடும்ப ஜோதிடர்கள் இருப்பாங்க, அங்கே போய் கேட்குறதா இருக்கட்டும். இல்லையா எனக்கு எந்த ஜோசியரும் தெரியாதுங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தம்பதியராக போய் அந்த அர்த்தநாரீஸ்வரரை பார்த்துட்டு, செங்கோட்டு வேலன் இருப்பார் அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு காவலாக, அவருக்கு ஒரு மாலையை போட்டுட்டு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணி சன்னதியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நின்று வழிபட்டுவாங்க. என்ன ஒய்ஃப் கோச்சிக்கிட்டே போட்டோம், ஹஸ்பண்ட் கோச்சிக்கிட்டே இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் வீரியம் குறைச்சி கொடுக்கும். வீரியம் குறைச்சி புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ திருமண யோகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள காலகட்டம் ஃபேவரபுளாக இல்லை. அப்போ கொஞ்சம் நிதானித்து வரன் பார்க்குறது சிறப்பு. இப்போவே பொண்ணுக்கு 28 வயசு ஆயிடுச்சு, பையனுக்கு 29 வயசு, பரவாயில்ல. இவ்வளோ காலம் நீங்கள் வெயிட் பண்ணவங்க இந்த ஒரு காலத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி முடிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். மிக முக்கியமான ஒரு அம்சம் 8ல் ராகு, ஓன் டிரைவிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். வாகனங்களில் பழுது செலவு வந்துச்சுன்னா அதை உடனே செய்கிறது, இல்லையா வாகனங்கள் மூலியமாக விபத்து ஏற்பட்டு செலவு பெருசாக்கி அதில் கொஞ்சம் கவனம். ஓன் டிரைவிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல சனி பகவான், மிக சிறப்பான ஒரு அம்சம். ஏன்னா கேந்திராதிபதி திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்காரு, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிவ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக சில விஷயங்கள் என்னதுன்னா பிபி, ரத்த சோகை, பிபி, ஹை பிபி, லோ பிபி, இதிலெல்லாம் ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போகிறது, ரத்தத்தை தான் நீங்கள் இந்த மாதம் சரியாக பார்த்துக்கணும். அப்போ அதுக்கேற்ற உணவுகள், டேட்ஸ் 2 எடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லைன்னா கருப்பு திராட்சை எடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும், ஹீமோக்ளோபின் சார்ந்த விஷயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. அடுத்தது 12ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன். அப்போ பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் லாபத்தை தருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இருக்குது. அவசியம் ஏற்பட்டால் பயணிக்கிறது சிறப்பு. ஃப்ரெண்ட்ஸோடு வெளியூர் போகிறேன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ மேலும் இந்த ஆனி மாதம் கடகராசி நேயர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தர நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரம். ஒரு மாதத்தில் 2 பிரதோஷத்தன்னைக்கு சிவன் முன்னாடி போய் உட்கார்ந்துங்க. அதுலேயும் அந்த சந்தி வேலை சொல்லக்கூடிய பிரதோஷ வேலையில் அந்த சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்வாங்க. அந்த அபிஷேகங்களை பார்த்தாலும் சரி, இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு பொருள், பாலோ இல்லை அரிசி மாவோ ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, இந்த 2 பிரதோஷம் நீங்கள் பார்க்குறது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், வாய்ப்புகளை கண்கூடாக பார்க்கலாம். சரி, இது எங்களால் போக முடியல, ஒரு பெண்ணாக இருக்காங்க, பீரியட்ஸ் ஆகிடுச்சு, அந்த நேரத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பிரதோஷ வேலையை மௌனம் காக்குங்க. மௌன விரதம் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தானே, 4:30 to 6 மௌனம் இருங்க. மௌனம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, கடகராசிக்கு இந்த ஆனி மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பிளான்ட் மற்றும் ரூஃப்டாப் சோலார் பிளான்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். கான்டாக்ட் 9940052378. சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சென்னை.